ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரெட்டு நான் ஒரு 6 எடுத்துருக்கேங்க. இதை தண்ணியில் 2 பக்கமும் நல்லா நினச்ச பிறகு இது மாதிரி கையால் தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம தண்ணியில் நினச்சி எடுத்துக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு ப்ரெட்டை இது மாதிரி தண்ணியில் நினச்சியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ப்ரெட்டை சின்ன சின்ன துண்டுகளாக மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ ப்ரெட்டை தண்ணியில் வடிகட்டி எடுத்துட்டாங்க. அடுத்தது இது கூட 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. இதுமாரி காய் சீவிர கட்டையில் நல்லா சீவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா சீவி எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்த பிறகு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. அடுத்தது கையில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. கட்லட் ஷேப்பாகவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா ரோல் டைப்லேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இப்போ ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிங்கன்னா கையில் நல்லா ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் எண்ணெயை தடவுறோம். அடுத்தது நான் ரோல் டைப்லேயும் நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். கடைகளில் நமக்கு இந்த டைப்பில் தான் நமக்கு விற்பாங்க. இதுவே நம்ம வீட்டில் ப்ரெட்டு பாக்கெட் இருந்தால் ஈஸியாக சிம்பிளாக செய்யலாங்க. அடுத்தது ஒரு 4 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க. இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரோலை கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ப்ரெட் கிராம்ஸில் நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. ப்ரெட் கிராம்ஸ் நமக்கு கடைகளில் வாங்கணும் அவசியம் இல்லைங்க. ப்ரெட்டை தோசைக்கல்ல லேசாக சூடு பண்ண பிறகு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாலே நமக்கு ப்ரெட் கிராம்ஸ் வீட்லேயே ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நமக்கு எல்லா ரோலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்தது கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒன்றா சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது, சீக்கிரத்துக்கு நமக்கு ரெடி ஆகிடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், கலர்லாம் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். 2 பக்கமும் அடிக்கடி இது மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதே நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஒரு ப்ரெட்டு பாக்கெட்டு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், சட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.